வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் விசேஷமாய் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்மையே நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீங்க தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நீங்க எங்களுக்கு மறுபடியும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இதில் யார் யார் இணைந்து கொள்ள வேண்டுமோ ஒவ்வொரு கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க அப்பா, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. துரிதமாய் கர்த்தர் இணைத்தள்ளுவீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக. உங்க வசனத்தை அனுப்புவீராக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்திலுமே பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். நாம் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரை துதிப்பது, அவருடைய சமூகத்தில் இருப்பது நம்முடைய கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று கரங்களை தட்டி பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம். உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்தும். சொல்லுவோம். அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரில் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர்
பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கிடகமும் துருக பலனவரே. என்னை உண்டாக்கிய இந்த தேவன் தூங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கினவர் தூங்குவதில்லை. அவர் நம்மை காண்கின்ற தேவனாயிருக்கிறாரே. உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நம் கோட்டையும் பலனும் துருகமும் கேடகமாயிருந்தாரே. கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவானின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவானின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருந்த தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருந்த தண்ணீரே, வார்த்தையால் பேசுகிற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையை நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையை நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தில் நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் பலவீன நாட்களில் நமக்கு பலனாக இருந்தாரே. நம் ஆபத்து காலத்துல நம் கோட்டையாக இருந்தாரே. சொல்வோமா? ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, தூங்குவதில்லையே. அவர் உறங்காமல், கண்ணுறங்காமல் நம்மளை பாதுகாத்த தேவனாய் இருக்கிறாரே. சொல்லுங்க. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆத்மாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற
காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹalleluya. தம்முடைய பிள்ளைகளாய் நம்மளை மீட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் தம் கண்களை வைத்து நம்மளை மீட்டு கொண்டு கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. அவர் நம் தேவனாய் இருக்கிறார், நம் கோட்டையாய் இருக்கிறார். ஹalleluya. அடிகள் சொல்லுகிறது போல பலவீன நாட்கள் இல்லை, கடந்த நாட்கள்ல பலவீன நாட்கள் இருந்தது, சோர்வான நாட்கள் இருந்தது. எல்லாவற்றிலும் தம்முடைய ஆவியினாலே நம்மளை பலப்படுத்தினார். ஹalleluya. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம், நம் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருந்தார். அவரே நம் கோட்டையா இருந்தார், நம் பலனா இருந்தார், நம் அரணான கண்மலையா இருந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் நீர் என் கண்மலையா இருந்தீரே, என்னை காக்கிற கண்மலையா இருந்தீரே, என்னை காண்கின்ற கண்மலையா இருந்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் கண்மலையான தேவனே, என்னை காக்கிற தேவனே, எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எங்களை நடத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே, என்னை மட்டுமாய் நடத்தினீரே, இனியும் நடத்த போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர். நம் கண்மலை தேவனுக்கு ஆராதனை. ஹalleluya. நம்மளை காக்கும் தெய்வம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்ன கண்மலையா. நம்ம எப்பொழுதும் வந்தடைக்கத்தக்கதா கண்மலையா இருந்தாரே, நம் கண்மலையா இருந்தாரே, நம் மறைவிடமாய் இருந்தாரே. ஹalleluya. நமக்கு பலனாய் இருந்தாரே. சொல்லுங்க, நம்மளை காத்து நடத்தினாரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். சொல்லுங்க, எங்களை காக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தேவனே, உடைய சட்டைகளின் நிழல்ல எங்களை வைத்து பாதுகாக்கிறவரே, உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரர். தூயவரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரர். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். துதிக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இன்னும் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. எங்களுக்கு பயம் இல்லை, நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர், நீர் எங்கள் துணையாய் இருக்கிறீரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே.
ராஜாவின் பலனானேன், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கு மாத்திரமே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மை. சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி, கடந்த மாதம் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, கண்மலை தேவனுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறாரே. ஒரு விசையாக சொல்லுங்க, ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை உணர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் கடந்த நாட்கள் செய்த நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின கிருபைக்காக, நீர் அருளின ஆசிகளுக்காக, நீர் எங்களை நடத்தின வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணிய துதித்திடுவே. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றீரே, எங்கள் உள்ளத்தின் காரியங்களை எங்களுக்காக நீர் செய்தீரே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. கிருபையே, கிருபையே, சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே, 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 சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே, 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 சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே,
கிருபை மாத்திரமே. வார்த்தை இல்லையே கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீ செய்த நன்மைக்கு, நீ செய்த நன்மைகளுக்கு. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பது கிருபையா கிருபையா தேவ கிருபையா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நடந்து செல்வது உம்முடைய கிருபை அப்பா. கிருபையே நிற்பது கிருபையா கிருபையா தேவ கிருபையா கிருபையே நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. ஒழுக்கன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல் கழுகுத்தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல், கோழித்தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகுத்தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல். எண்ணினா எண்ணினா ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உன் கிருபைகள். எண்ணினான் 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 எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே, எவ்வளவு கிருபைகள். எண்ணினான் எண்ணினான் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் எண்ணினான் 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 ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தியது. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. நிற்பதும் கிருபையா 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 தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. கிருபையே சொல்லிட வார்த்தை வார்த்தை இல்லம்மா. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சொற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. சொல்லுவோம். ஆறு பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சொற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. ஆறு பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சொற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள். சொல்லியும் சொல்லி உணர்ந்து சொல்லுங்க, அப்பா எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு உம்முடைய தயவு, எவ்வளவு பெரியது உம்முடைய கிருபை. சொல்லுவோம். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உன் கிருபை. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் உண்டாயவல்லவோ என்னை நடத்தினது. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால், உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு இல்லாதிருந்தால். கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை.
கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் நாம் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கரடு முரடான பாதைகள், மேடும் பள்ளமான பாதைகள், இருளான பாதைகள், சறுக்கிடும் பாதைகள், மேடான பாதைகள், ஹல்லேலூயா, காரிருள் போன்ற பாதைகள், அலைமோதுகிற பாதைகள், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் தாவீது சொல்லுவார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையும் என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை, எங்கள் விண்ணப்பங்களை தள்ளாமலும், எங்கள் கூப்பிடுதலை தள்ளாமலும், எங்கள் கண்ணீரை ஆண்டவரே நீர் அற்பமாய் அசட்டை செய்யாமல் எங்களை தள்ளாமலும், உம்முடைய கிருபை எங்கள் விட்டு விலக்காமலும் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு விசையாய் கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை, எங்களை தட்டி எழுப்பின கிருபை, எங்களை உற்சாகப்படுத்தின கிருபை, எங்களை மீண்டும் நடக்க செய்த கிருபை, ஹல்லேலூயா, உருவாக்கின கிருபை. ஒன்றுமில்லா நேரத்துல, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. அவர் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கிருபையே கிருபையே ஆராத நல்ல கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. சோர்ந்து போன நேரத்துல, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கிருபை. சொல்லுங்க, எவ்வளவு நேரத்துல நம்ம சோர்ந்து போனோம், கஷ்டப்பட்டோம், உடைக்கப்பட்டோம், ஒன்றுமே இல்லை நினைச்சோம். எல்லாவற்றிலும் அவர் கிருபை இருந்ததே, நம்மளை நடத்தி வந்தாரே. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 கிருபை மாத்திரமே ஆராத நல்ல கிருபை. என்னை நடத்தினதே. கிருபையே கிருபையே ஆராத நல்ல கிருபை. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துல எவ்வளவாய் நடத்துகிறார். ஜெப ஊழியத்துல நடத்துகிறாரே. சொல்லுங்க, ஜெப ஊழியத்துல நம்மளை நடத்துகிறாரே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த
கிருபையே 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 மாறாத ஒருபோதும் மாறாத கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தனி ஜெபத்தை குறித்து தியானிக்க 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 நம் ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் நம்ம தனித்து ஜெபிக்கணும், தேவனோடு உறவாடணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தினால பேரின்பத்தினால நிரப்பப்படணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்கு வருது இல்லையா? நம்ம நினைக்கிறோம், வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் சோர்வுகள், பலவீனங்கள், மனுஷருடைய போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இவற்றினால நம்ம தொடர்ந்து தனி ஜெபத்தை செய்ய முடியாதபடிக்கு சாத்தான் நம்மை தள்ளிவிடுகிறான். எப்பொழுதுமே ஒரு பழக்கம் நமக்கு பழக்க வழக்கமாக வேண்டுமானால் 21 நாட்கள் அந்த காரியத்தை செய்யணுமா. ஒரு 21 days கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோன்னா, ஒரு பழகிட்டோன்னா, அதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திட்டோன்னா, அது நமக்கு ஒரு பழக்க வழக்கமாகி வழக்கம் போல் 22வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழும்பிடுவோமா. அப்போ காலையில் எழும்பி ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 21 daysக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீங்க. ஸ்டார்டிங்கில் ஒருவேளை தனி ஜெபம் முதல்ல ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு மேலே நம்மால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். உடனே பைபிள் எடுத்து வாசிங்க, அதில் சொல்லப்பட்ட வசனத்தை வச்சு திரும்ப ஜெபம் பண்ணுங்க, திரும்ப ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்புறம் இந்த நேரம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா 1/4 மணி நேரம், 1/2 hour ஆகும், 1/2 hour, அப்புறம் 3/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம் கூட போயிடும். சில தேவ மனிதர்கள் சொல்லும் பொழுது 5 மணி நேரம், 7 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம் என்று சொல்கிறாங்களே, அது எவ்வளோ பாக்கியமான ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் தனி ஜெபத்துக்காக வாஞ்சிக்கட்டும், தனி ஜெபத்தை தேடட்டும், நாடட்டும், தனித்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறட்டும். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களை விட்டு, எவர்களை விட்டு என்று பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் 3 பேரை அவர் அழைத்து கொண்டு போய் அவருடைய வழக்கத்தின்படியே, அதாவது 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 39ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். இங்கே பார்க்கும் பொழுது வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வழக்கமே தனித்து ஒலிவமலையில போய் சீஷர்களோடு போனாலும் தனித்து ஜெபிப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது. அதனால தான் அவர் போய் சீஷர்களை பார்த்து, நீங்கள் இங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு கல்லறி தூரம் போய் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்த பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் தனி ஜெபத்தினால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த தனி ஜெபம் ஏன் நமக்கு அவசியம், அந்த தனி ஜெபத்தை தடுக்க பிசாசு எந்தெந்த காரியங்களை கொண்டு வருவான் என்கிற தேவ செய்தியை நான் உங்களுக்கு திங்கட்கிழமை கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மீட்டிங்காக, இந்த கூட்டத்துக்காக நான் தேவனுடைய வார்த்தைக்காக காலையில் அதிகாலையில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 43ஆம் வசனம். 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது அந்த வசனத்தை பாருங்க, 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன? எப்பொழுது தேவதூதன் தோன்றினான் என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணின பொழுது, தனித்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் பிதா ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அது நமக்கு ஒரு மாடலாக, நமக்கு ஒரு படிப்பதற்கு ஒரு லெசனாக தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும், ஆண்டவர் ஜெபித்த போது மட்டும்தான் பிதா தூதனை அனுப்பினாரா, எனக்கும் அனுப்ப மாட்டாரா? எனக்கும் பலப்படுத்தும்படி, என்னை பலப்படுத்தும்படி தூதனை அனுப்ப மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், யாரெல்லாம் தனித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்தும்படி, அல்லது அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி, அவர்களுக்கு முன்பாக வாசலை திறக்கும்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தமாக விழுந்தது என்று நமக்கு தெரியும். அடுத்தது படப்போகிற பாடுகளை குறித்து அவருடைய உள்ளத்துல ஒரு வியாகுலம், அந்த வியாகுலத்தோடு கூட அவர் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து தனித்து ஜெபித்த பொழுது, அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டது, ஒரு பலன் தேவைப்பட்டது. எதற்கு? தொடர்ந்து பாடுகளை அனுபவிக்க, தேவ சித்தத்தின்படி வாழ, தேவ சித்தத்தின்படி போகும்பொழுது நிறைய பாடுகள் அனுபவித்து மரணத்தை சந்திக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டபடியினால பிதா தன்னுடைய தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பலவிதமான வியாகுலங்களோடு, பலவிதமான கவலைகளோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு நீங்க இருப்பீர்களே ஆனால், நீங்க போக வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம், அவருடைய பாதம். அவருடைய பாதத்தண்டை நீங்க போய் தனித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசுவை எப்படி பலப்படுத்தினாரோ அதே போல உங்களை பலப்படுத்த ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் தனித்து ஜெபித்த தேவ மனிதர்கள் சிலரையும் அவருடைய ஜெபங்களை கேட்கும்படி கர்த்தர் எப்படி தூதனை அனுப்பினார் என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19, 14, 15. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். 16ஆம் வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனஹெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஆமென். இங்கு எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இந்த சனகரிப் பயங்கரமாக பேசின பொழுது, 18ஆம் அதிகாரத்தில் பேசின பொழுது இவர் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நிருபங்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி, ரொம்ப எங்களை நிந்திக்கிறாங்க, சீரியா ராஜா
எங்களை இஸ்ரவேல் ஜனங்களையும் ஜீவனுள்ள தேவனையும் அதிகமாக நிந்திக்கிறான். ஆகவே நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியுடைய உதவியை இந்த எசேக்கியா நாடினார். ஃபர்ஸ்ட் நாடினார். அதுக்கு பிறகு திரும்பவும் அந்த சனகரிப் ஒரு பெரிய நிருபத்தை அனுப்பி, நான் கண்டிப்பா உங்களை அழித்து போடுவேன், ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று எசேக்கியா சொல்ற வார்த்தைகளை நம்பாதேயுங்க, கண்டிப்பா நான் வருவேன் என்று சொல்லி ஒரு நிருபத்தை அனுப்பின பொழுது அந்த நிருபத்தை வாங்கி, நிருபம்னா லெட்டர், அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அப்படியே இந்த எசேக்கியா ராஜா ஆலயத்துக்குள்ள ஓடி போய் அதை விரித்து வைத்து தேவனை நோக்கி தனித்து ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லலாம் நம்ம ஜெபத்தில் பழகுவதற்கு முன்பாக ஊழியக்காரர்களுடைய துணையை தேடி இருக்கலாம். தீர்க்கதரிசிகள் ஜெபிக்க மாட்டாங்களா? அவர்கள் எனக்காக ஒரு விண்ணப்பம் பண்ண மாட்டார்களா? என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா என்று அவர்களை நாடி இருக்கலாம். ஆனால் எசேக்கியாவும் நாடினார். ஆனால் அதன் பிறகு இன்னும் இக்கட்டுகள் வந்த பொழுது இனி நம்ம தேவனிடத்துல நேரடியா தனித்து ஜெபிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் தனித்து ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் 15ஆம் வசனம் முழுவதும் அவர் ஆராதிக்கிறார். ஏன்னா ஆராதனை தேவனை நம்முடைய மத்தியில கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதித்த உடனே தேவ பிரசன்னம் அவருக்குள்ளே வந்து விட்டது. வந்த உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரை பாரும், கண்ணோக்கி பாரும், நீர் கேளும் அப்பா, இந்த நிந்தனைகளை கேளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எங்களை ரட்சியும் அப்பா என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 19ஆம் வசனம், இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். ஆமென். ஆண்டவரே, நீங்க தான் ராஜா என்று அறியும்படிக்கு எங்களை ரட்சியும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லிவிட்டார். எப்படி கேட்டார், எப்படி அவருக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் 34ஆம் வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். 34ஆம் வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பி. ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே முதல்ல ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முதல்ல நமக்கு கொடுக்கிறது வாக்குத்தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. நேற்று நம்ம ஜெபிக்கும் போது சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பெத்தேலின் அனுபவம். பெத்தேலின் அனுபவம் என்ன? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஆமென். முதல்ல ஆண்டவர் பெத்தேலின் அனுபவத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதோடு நிற்க மாட்டார், ஏல் பெத்தேல் அனுபவத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லிவிட்டு உன் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு, எருசலேமுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்குவேன், நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல நான் பறந்து காக்கிற பட்சியை போல இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தையே இவருக்கு நினைப்பூட்டுகிறார், இவருக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து முதல்ல நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இது நம்முடைய அனுபவம். அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சினாலே உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடணும். எந்த காரியமும் இனி என்னை அசைக்காது, இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட அசைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பிரச்சனைகள் வந்த பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். ஆமென்.
அந்த வார்த்தை வந்த உடனே நான் அதை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதே மாதிரி அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுனாலே உடனே நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்து விட்டார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென், செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அடுத்த வசனம் 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததன் விளைவு, தனி ஜெபம் பண்ணினதின் விளைவு, அந்த ராத்திரி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் 185,000 பேரை சங்கரித்தான். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்கிறோமோ, நம்முடைய பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும், அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும், நம்ம ஒரு நாள் கூடி ஜெபிக்கணும், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி சொல்லியே டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எசேக்கியா பாருங்க, நேராக போய் ஆலயத்துக்குள்ள போனதின் விளைவு, தனித்து ஜெபித்ததின் விளைவு, தேவனை நோக்கி பார்த்ததன் விளைவு, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தூதனை அனுப்பினதுனால அசீரியரின் பாளையத்திலிருந்து அத்தனை பேரையும் அந்த ஒரு தூதன் அழித்து போட்டார். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்ததை இவர்கள் பார்த்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியா ராஜா ஜெபித்தாரே, இந்த எசேக்கியா ராஜா தூதனை பார்த்தாரா பார்க்கலையா? தூதனை பார்த்தாரா? தூதனை பார்க்கல. ஆனா அவர் செய்த அந்த விளைவை, அந்த அற்புதத்தை பார்க்கிறார். கர்த்தர் செய்த அற்புதத்தை மட்டும் தான் பார்க்கறாங்க. அதிகாலையில் எழும்பும்போது செத்த பிரேதங்களாக கிடக்குறாங்க. ஆனா அங்க நடந்தது, தூதனை அனுப்பினார். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்டுட்டா உடனே நீங்க என்ன ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே, அந்த தூதனை நான் பார்க்கணும், அந்த தூதன் வர்றதை பார்க்கணும், அந்த செட்டையை பார்க்கணும், அந்த இறகுகளை நான் சேகரிக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் ஜெபம், அந்த ஃபெதரை டச் பண்ணணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணக்கூடாது. தூதனை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தூதனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அற்புதத்தை பார்த்தால் போதும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நடக்கிறது என்ன? அற்புதத்தை பார்ப்பதற்கும் நாம் ஜெபத்துக்கும் இடையில நடக்கிறது என்ன? கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தனி ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் சிங்காசனத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். உங்களுக்காக உதவி செய்யும்படி, பணிவிடை செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை சங்கரிக்கும்படி கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? மனுஷரால ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு எதிராக நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்களா? போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். அதனுடைய விளைவையும் நீங்க பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென். இந்த எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுதும், 20ஆம் அதிகாரத்தில் அவர் வியாதிப்பட்ட பொழுதும் அவருக்கு தெரியும் இல்லையா தனி ஜெபத்தின் அருமை. அதனால மறுபடியும் அவர் சுவர்புறமாய் திரும்பி, யாரையும் பார்க்காம, யாரையும் துணைக்கு கூப்பிடாம, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கூட எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணான, நான் ஜெபம் பண்ணான எல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்லி அவர் தனித்து ஜெபிக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார், நிம்ம பிழைக்க மாட்டீர்னு சொல்றாரு. ஐயோ, எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கேட்டாரா? இல்ல, கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் ஆண்டவரை நோக்கி டைரக்டா கூப்பிட்டா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார்னு எசேக்கியாவுக்கு தெரிஞ்சது. அதாவது முதல்ல நம்ம
யார்கிட்டையாவது சொல்லி ஜெபிக்கலாம். வர 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம மெச்சூரிட்டி, ஜெப வாழ்க்கையில் மெச்சூரிட்டி ஆக 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 நமக்கு தெரியும், நம்ம ஜெபித்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால் அவர் ஜெபம் பண்ணினார், உடனே விண்ணப்பத்தை கேட்டார், அந்த இடத்திலும் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கண்டிப்பா நான் இதுலயும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை தொட்டு சுகத்தை கொடுத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு கூட இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். ஆமென். இந்த நேரத்துல நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு ஜெபத்துல நடத்த நீங்க ஜெபிக்கிறது போல இருந்தாலும், இப்பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி தனித்து கூப்பிட்டு பாருங்களேன். இப்போ இந்த நேரத்துல எங்க இருந்தாலும், உலகத்தின் எந்த கோடியில இருந்தாலும், எந்த வீட்டின் மூலையில இருந்தாலும், எந்த டிராவல்ல இருந்தாலும், ஆஃபீஸ்ல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க இப்ப தனித்து தேவனோடு பேச போறீங்க. சரியா? நீங்க தேவனை நோக்கி கூப்பிட போறீங்க. உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனங்கள் உங்களை வேதனைப்படுத்துதா, அல்லது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களா, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்க அற்புதத்தை செய்யுங்க, இந்த பிரச்சனையை எங்களுக்கு விடுதலையாக்குங்க, சுகத்தை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபித்திரலாமா? ஏசப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே, இந்த உபவாச ஜெபத்துல யாரெல்லாம் உம்மை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ, என்னென்ன சூழ்நிலையில எந்தெந்த பிரச்சனையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இறங்கும் தகப்பனே. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாய் இருந்தாலும், மனிதர்கள் இவர்களுக்கு எதிராக இருந்தாலும், இப்பொழுது உடைய வல்லமை இவர்களுக்கு நேராக வரட்டும் அப்பா. தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. அன்றைக்கு அசீரிய பாளையத்தில் ஒரு சங்காரம் உண்டானதே ஆண்டவரே, அவர்கள் செத்த பிரேதங்களாக கிடக்கிறதே ஆண்டவரே உம்முடைய தேவ ஜனங்கள் கண்டார்களே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் சதி ஆலோசனைகள் முறிக்கப்படுவதாக, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நாசமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகள் செத்த பிரேதங்களாக மாறுவதாக. இனி அவர்கள் எழும்ப முடியாதப்பா, அவர்கள் மாண்ட ராட்சசர்கள் இனி எழும்ப முடியாதப்பா. உடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்வீராக. பலவீனமான பிள்ளைகளை தொட்டு பலனை கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய தனி ஜெபத்தை கேட்கிறதற்காக, விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:12. இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆமென். இந்த ஜெபம், தேவனோடு கூட தனித்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை செய்த மனிதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். எல்லாரும் நம்ம எலியேசர்னு சொல்லுவோம். இதுல பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அவர் தான் என்று நம்ம நம்புகிறோம் இல்லையா? அந்த எலியேசரை பார்த்து ஆபிரகாம் சொன்னார்,
என்னுடைய மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை, ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வரும்படி நீ என்னுடைய குடும்பத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பின பொழுது அவர் போகிறார், புறப்பட்டு போய் ஆபிரகாமுடைய ஊருக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஒரு துறவண்டையில உட்கார்ந்து விட்டு, எந்த பெண் வருவாள்னு பார்க்கறதா, யார் வீட்டுக்கு போறது, ஆபிரகாமுடைய குடும்பத்துல வீட்டு எங்க இருக்குன்னு கூட தெரியாதே. அந்த நாட்களில் ஃபோன் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, பின்கோடு கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ என்ன பண்ணன்னு தெரியாம அவர் அந்த துறவண்டையில் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி தனித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நம்முடைய அடியானுக்கு ஆபிரகாமுக்கு நீங்க இரக்கம் பாராட்டி அந்த காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணுங்கப்பா. ஒரே ஒரு அடையாளம், நான் இந்த துறவண்டையில் நான் நிற்கிறேன், இந்த துறவண்டை தேடி ஒரு பெண்ணை அனுப்புங்க ஏசப்பா, அந்த பெண்ணை நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற பெண் ஆண்டவரே இந்தந்த அடையாளங்களோடு இருக்கணும். அதாவது நான் ஒட்டகத்துக்கு தண்ணி வார்க்கணும், எனக்கு குடிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன், குடும்பத்துக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பெண் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற பெண்ணாய் இருப்பாள். ஆகவே அந்த காரியத்தை செய்ய, அதை நான் அறிந்து கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, அதை அறிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனிதன் ஆபிரகாமோடு இருந்ததுனால அவருக்கும் தெரியும் ஆபிரகாம் எப்படி ஜெபித்தாரோ அதே போல எனக்கும் ஜெபிக்க தெரியும் என்று அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்ததின் விளைவு, அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆமென். இப்படி சொல்லி முடிக்கும் முன்னேங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? இப்படி ஜெபித்து முடிக்கும் முன்னே. ஆமென், ஹல்லேலூயா. இவர் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி, இந்த ப்ரேயர் பார்த்தா இப்போ வாசிக்கும் போது நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த ப்ரேயரை வாசித்துருவோம், ஜெபிச்சிருவோம். ஆனால் அவர் எவ்வளோ நேரம் ஜெபிச்சார்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கலாம், அல்லது ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, நம்ம ஆண்டவர் பாருங்க, சொல்லி முடிக்கும் முன்னே ரெபெக்காளை அங்க கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவர் எப்படி ரெபெக்காள் வந்தாள் என்று சொல்லுகிறார் என்றால் 40ஆம் வசனத்தை வாசிப்போமா? 40ஆம் வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீர் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். இது ஆபிரகாம் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை. நீ போ, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார். அதே போல எலியேசர் ஜெபித்த உடனே தூதனை அனுப்பி அந்த ரெபெக்காளை பிடித்து கொண்டு அந்த துறவண்டையிலே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அல்லது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கூட ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த பெண்ணை கொண்டு வந்து வழி நடத்தி கொண்டு இருக்கலாம். கரெக்டாக ஜெபித்து முடிக்கும் பொழுது அந்த பெண் அந்த இடத்துல வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். அதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, துவங்கின உடனே கர்த்தர் தூதனை அனுப்ப தொடங்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அங்க ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிட்டார். தூதன் போய் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இதுலயே நான் உங்களுக்கு சொல்றேன், எலியேசர் தூதனை பார்த்தாரா அப்படின்னா தூதனை பார்க்கல, அந்த பெண்ணை தான் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். தனித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுவார். தூதருக்கு கட்டளையிட்டு அவர்களை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, நேர்வழியாய் நடத்தின தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய குமாரனுக்கு எலியேசரை நேர்வழியாய் நடத்தி அந்த ரெபெக்காளை கொண்டு வரும்படி கர்த்தர் கிருபை செய்தாரே. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக,
திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேட்க போகிறோம். வயதாகி கொண்டே போகுது, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஒரு அம்மா நேற்று அழுது கொண்டே ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, என் மகளுக்கு 34 வயதாகி விட்டது, என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டார், அவர் இருந்தாலாவது ஒரு பொண்ணு பார்த்துருப்பாரு, மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு, அவரும் இல்லை. ஏற்கனவே ஒரு திருமணம் ஒழுங்காகி அது பிரேக் ஆகி விட்டது, அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மாப்பிள்ளை கூட வரமாட்டேங்குது என்று சொல்லி அழுது கொண்டே பேசினாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வேதனையோடு கூட இருக்கிறீங்க. எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்பொழுது கர்த்தர் ஒரு வழி திறப்பார்? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா அன்றைக்கு துறவண்டையில் நின்ற எலியேசரை போல நாங்கள் துறவண்டை நிற்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக நேர்வழியாய் நடத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரும்படி ஒரு தூதனை அனுப்புங்கப்பா. ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. காரியத்தை சித்திக்க பண்ணுங்கப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? நீங்க கூப்பிடுங்க, இப்பவே கூப்பிடுங்க. நல்ல திருமணங்கள் நடக்க போகுது, திருமணங்கள் ஒழுங்காக போகுது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க அப்படியே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்க. யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை பிள்ளைகள் நீங்கள் இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். ஒருவேளை பெற்றோர் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அல்லது உறவினர் நண்பர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர் அப்பா. தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி நேர்வழியாய் நடத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று இப்பொழுது நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை நீர் கொண்டு வந்தது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. சத்ருவின் தடைகள் முறிக்கப்படுவதாக, தடைகளை உடைத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும், நிறைய திருமணங்கள் ஒழுங்காகட்டும், நிறைய திருமணங்கள் நியமிக்கப்படட்டும், என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும், வெட்டிங் நடக்கட்டும், ரிசப்ஷன் நடக்கட்டும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடப்பதாக. ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க. தவறான துணைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காளை கொண்டு வந்தீங்களே, அதே போல ஏற்ற துணைகளை மட்டும் கொண்டு வாங்கப்பா. சத்துரு வஞ்சிக்காதபடிக்கு தூதனை அனுப்பி அவனுடைய திட்டங்களை முறித்து போட்டுட்டு உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்துல இந்த வாரத்திலேயே நிறைய டெஸ்டிமோனிஸ் கேள்விப்படணும் அப்பா. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, திருமணம் ஒழுங்காகி விட்டது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று நிறைய டெஸ்டிமோனிஸை நாங்கள் கேட்கணும் அப்பா. குறிப்பாக 30 வயதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். 40ஸை தொட்டுவிட்ட 40 வயதை தொட்டுவிட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஈசாக்குக்கு 40 வயதுல திருமணம் நடந்ததப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, 40 வயதானாலும் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க உங்களால முடியும் என்பதற்கு ஈசாக்கு ஒரு அடையாளம் அல்லவா? தயவு செஞ்சு எஸ்அப்பா, பிள்ளைகளுக்கு வயதானாலும் அப்பா, நாட்கள் ஏறினாலும் உதவி செய்ய ஆள் இல்லைனாலும் உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் இறங்குவீராக, பதில் செய்வீராக. அடுத்த வியாழக்கிழமை சாட்சி சொல்லணும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக, நொறுக்கப்படுவதாக. தூதர்களை அனுப்புவீராக. உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நேர்வழியாய் நடத்தி உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார்.
உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கைகளை தட்டி சொல்லுவோம், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். சொல்லுங்க, தடைகளை நொறுக்கிடுவார். என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், என் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 18:22. சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென். இந்த இடத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தனித்து நின்று கொண்டிருந்தான். தனித்து நின்று கொண்டிருந்தான். அவன் ஏன் தனித்து நின்று கொண்டிருந்தான்? அவனுடைய சகோதரனாகிய லோத்து வசித்த அந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த பட்டணத்தை காப்பாற்றும்படி, நீதிமானை காப்பாற்றும்படி, அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாதே, அவனுடைய சகோதரனாகிய அந்த சகோதரன் மகனாகிய லோத்து அழிக்கப்பட்டு விடக்கூடாதே, அவன் குடும்பம் அழிக்கப்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் தனித்து நின்றான் என்று பார்க்கிறோம். தனித்து நின்ற பொழுது நடந்தது என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அடுத்த வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எங்கேயோ இருந்து ஜெபம் பண்ணாரு. இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து இங்க சோதோம் குமரா பட்டணத்தில் இருக்கிறார். ஆனா அவர் அங்க தனித்து ஜெபித்ததன் விளைவு கர்த்தர் தூதனை அனுப்பி லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தனித்து பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை ரிசல்ட் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தெரியாவிட்டாலும் கண்டிப்பா அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல, அந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க, நீங்க தனித்து ஜெபிக்கணும். குறிப்பாக தேசத்துக்காக, பட்டணத்துக்காக நீங்க திறப்புல நின்னீங்கன்னா உங்கள் நிமித்தம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படும், உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம், நீதிமான்கள், ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நாசரேத் என்ற பட்டணத்தில் மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிற ஒரு இரவில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலராக கூடி ஜெபித்தார்கள். கிட்டத்தட்ட 9 பேரா 20 பேரா தெரியல. அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிஷனரிஸ்க்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ வட இந்தியாவில் 2 சகோதரிகள் இவர்களால் தாங்கப்படுகிற மிஷனரிஸ், அவர்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு இடத்துல போய் ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்த பொழுது பஸ் போய்விட்டது. அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது, நடக்கவும் முடியாது, இருட்டி விட்டது. ஆகவே ஒரு மரத்தடியில் அவர்கள் படுத்து விட்டார்கள். இவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த சில மனிதர்கள் இவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களாம்.
ஆனால் இவர்கள் தூங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் நடந்தது என்ன? காலையிலே அந்த மனிதர்கள் வந்த உடனே இவங்க பயந்துருக்கிறாங்க. என்ன என்று கேட்ட பொழுது, நேற்று உங்களை நாங்கள் தீங்கு செய்யும்படி, உங்களை கெடுக்கும்படி நாங்கள் வந்தோம். ஆனால் உங்களை சுற்றி 21 மனிதர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்களே, 21 ஏஞ்சல்ஸை நாங்கள் பார்த்தோமே, அவங்களாம் இப்போ எங்கே போனாங்க என்று கேட்ட பொழுது, யாருமே இல்லையே, யாருமே எங்களோடு இல்லை இருந்தாங்க என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்தார். இந்த சம்பவத்தை அவங்க அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு, மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லையா, நேசரத்தில் தாங்குறாங்களே, அவங்களுக்கு அனுப்புனாங்க இந்த டேட்டு, இந்த டைம் எல்லாம். அப்போ அவங்க அதை வைத்து பார்த்தும் பொழுது 21 பேராக அதே இடத்துல அதே நேரத்தில் அவர்கள் ஜெபித்ததின் விளைவு இங்கே இந்த 2 பெண்களுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணினால், பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தானியேலோ வென்றால், எல்லாரும் ஒரு பத்திரம் வந்தது, ஒரு சட்டம் வந்தது. ஆண்டவரை யாரும் அவரவர் தெய்வத்தை வணங்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் வந்தது. ராஜாவிடத்துல தான் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் தினம் செய்து வருகிறபடியே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி தன் அறையிலே போய் 3 வேளை அவன் தனித்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் தனித்து ஜெபித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவ ஜெபித்ததின் விளைவு பாருங்க, 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் தனித்து ஜெபித்ததினால சிங்கக்கெபிகள்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கர்த்தர் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக, இங்க கூட தானியேலுக்கு விரோதமாக சதி செய்துதான் இந்த சட்டமே, இந்த பத்திரமே கையெழுத்து வைக்கப்பட்டது. இவர் எப்படியாவது கீழே விழ தள்ளிடணும். இதே மாதிரி கன்னிங்கா உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், உங்களை குறித்து அவதூறாய் பேசலாம், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுக்கணும்னு நினைக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு ஒரு எழும்பி வரலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் பாதையில் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திடாதீங்க, தனித்து ஜெபிப்பதை விட்டுறாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்தா அல்லது ஒரு நெருக்கம் வந்தா ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. ஒரு சிலர் நெருக்கம் வரும்போது அதிகமாக ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் நெருக்கம் வரும்பொழுது விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் அன்பா உங்களுக்கு சொல்கிறேன், தானியேலை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணினால், தனித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், உங்களுடைய ரொட்டீன் ஜெப வேளை நடந்து கொண்டே இருந்தால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்க அர்ப்பணிச்சிருங்க. தனித்து ஜெபித்தா கர்த்தர் பெரிய சிங்கக்கபி வந்தாலும், சூளை நெருப்பு வந்தா கூட ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், தூதனை அனுப்பி பாதுகாப்பார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாமா?
தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்த உபத்திரவங்களின் வழியாக போய்கொண்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சில மனிதர்கள் தங்கள் வாயை திறந்து தேவையில்லாத பேச்சுக்கள் கூட இவர்களுக்கு விரோதமாய் பேசலாம், தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வரலாம். நம்முடைய பிள்ளைகளை கீழே விழ தள்ளணும், இவர்களை ப்ரொமோஷனை தடுக்கணும், இவர்களை எப்படியாவது கெடுத்துடணும் என்று பல விதங்களில் பிசாசு அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா, தினமும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க. அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, இவர்களுக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தூதனை அனுப்பி அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைங்க. எதிராய் பேசுகிற நாவுகளை தூதனை அனுப்பி கட்டி போடுங்கப்பா, வாயை கட்டி போடுங்கப்பா, வாயை கட்டி போடுங்கப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா, சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டுருங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் 9:21. போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஆமென். தன்னுடைய ஜனத்துக்காக, மக்களுக்காக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தானியேல் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினார். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பாருங்களேன். ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் தனித்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இல்லையா? எங்கேயோ நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம், ஆண்டவர் அந்த இடத்துக்கு தூதனை அனுப்புவார். நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆனால் இந்த இடத்துல தானியேலுக்கு கண்களுக்கே தெரிகிறது, தூதன் வருகிறார், அவருடைய தொடுதலை உணர்கிறார். அவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க அவர் இங்கே வருகிறார். யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான் இல்லையா? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது நம்முடைய அடையாளம் என்ன? பூமியில் இருக்கிற நம்முடைய ஜெபங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற தேவதூதர்கள். அது மாத்திரமல்ல, அங்கிருந்து ஆண்டவர் கட்டளை இட்ட உடனே அதை கொண்டு வருகிற தேவதூதர்களை குறிக்கிறது இல்லையா? இந்த வசனத்துல சொல்லுகிறார், தானியேலே நீ பிரியமானவன், ஏன்னா நீ தனித்து ஜெபிக்கிறவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, அதை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க ஜெபிக்க துவங்கும் பொழுதே உங்களுக்காக கட்டளை வெளிப்படும். தூதனை அனுப்பி அதற்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதே வேளையில
10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 3 வாரம் அவர் துக்கித்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார், உபவாசம் பண்ணினார். முதல் வசனத்துல பார்க்கிறோம், தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படியாக அறிந்து கொண்டது நிமித்தம் நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அடுத்த வசனத்துல உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இங்கேயும் அவர் சொல்லுகிறார், தூதன் அனுப்புகிறார், நீ அறிவை அடைய, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்த உன் மனதை செலுத்தின நாள் முதல் 3 வார காலமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனதை தேவனுக்கு நேராக செலுத்தி ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே, முதல் நாளிலேயே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உடனே ஆண்டவர் கட்டளையிட்டார், நான் புறப்பட்டு வந்து விட்டேன். 9ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், தனித்து ஜெபிக்கும் பொழுது சம்டைம்ஸ் உடனே ஆண்டவர் அனுப்பும் போது, கட்டளை வெளிப்பட்டு அனுப்பும் பொழுது உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து விடுகிறது. இங்க பார்க்கிறோம், முதல் நாளே அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் 13ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்கலாமா? 13ஆம் வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். 21 நாள் எதிர்த்து நின்றான். தூதன் வருகிறாரு, கட்டளையை பெற்றுக்கொண்டு தானியேலுக்கு அதை அறிவிக்க. ஆனா இந்த பெர்ஷியா ராஜ்யத்துல தான் இவர் இருக்கிறார் இல்லையா? இந்த ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் எதிர்த்து நிற்கிறார். அந்த நேரத்துல என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது, மிகாவேல் தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, திரும்ப மிகாவேல் என்ற தூதனை அனுப்பி வைக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கும் பொழுது சில சமயம் உடனே பதில் கிடைச்சிரும். பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் மினிட்டே நமக்கு பதில் கிடைச்சிரும். சில சமயம் அன்னைக்கு 1 hour கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, அல்லது 1 நாள் கழிச்சு நமக்கு பதில் கிடைச்சிரும். சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும். ஏன் ஆண்டவரே இன்னும் பதில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் விஷயம். நம்முடைய பதிலை ஆண்டவர் அனுப்பி தூதன் மூலமாய் அனுப்பும் பொழுது, இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற சேனைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற வானமண்டல ஆவிகள், விக்கிரகத்தின் கிரியைகள் எதிர்த்து நிற்கிறது. இவங்களுக்கு இந்த பதில் வந்துடக்கூடாது, இந்த ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது, இந்த கட்டளை இவங்களுக்கு நேராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய தனி ஜெபத்தின் பதிலை தடை செய்ய, அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு எதிர்த்து நிற்கிறான். ஆனாலும் அந்த பிசாசோடு யுத்தம் பண்ண கர்த்தர் மறுபடியும் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை துவக்கத்தை மட்டும் வாசித்துருவோமா? 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே ஆமேன், எழும்புவான். ஆமேன். ஜனத்தின் புத்திரருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடாமல் தடை செய்கிற சத்துருக்களோடு கூட ஆண்டவர் எதிர்த்து நிற்கும்படி மிகாவேல் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில நான் ஜெபித்து 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 சோர்ந்து போயிட்டேன்னு நினைக்காதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. முதல் நாளே பதில் கிடைச்சாலும் தானியேல் பாருங்க 21 நாள் ஜெபித்தார். அந்த 21ஆவது நாள் அந்த எல்லா சத்துருக்களையும் வெட்டி அந்த பதில் அவருக்கு சேர்ந்தது போல நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுகிற மிகாவேல் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணி உங்களுக்கு பதில் கிடைக்கும்படி செய்வார். ஆமேன். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த ஜெபங்களுக்கு பதில் வரலையோ அந்த பதில் வராத ஜெபங்களை கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கும்படி நம்ம இப்ப ஜெபிக்க போறோம்.
சரியா? எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் எத்தனை நாட்கள் ஜெபித்தேன், ஆனாலும் ஏன் இன்னும் பதில் வரலன்னு காத்துட்டு இருக்கீங்கல்ல, இன்றைக்கு அந்த சத்ருவின் கிரியைகள், பதிலை தடை பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது. இந்த வியாழக்கிழமை உங்க வாழ்க்கையில் இந்த Thursday ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் உங்களுக்காக தூதனை அனுப்பி அவர் அந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு யுத்தம் பண்ணி உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்கள் ஜனத்தின் புத்திரருக்காக ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறார். மிகாவேல் தூதன் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். அதனால எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, தேசத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, சரீர சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கட்டளை பிறக்கிறது. அந்த கட்டளை தடுக்கிற சத்ருவோடும் கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த கட்டளை உங்கள் கையில் கிடைக்கும்படி, அந்த பதில் உங்க கைகளில் கிடைக்கும்படி தூதனை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செஞ்சிருங்க, நீங்க தூதர்களுக்கு கட்டளை இடுங்க, நீங்க தூதர்களை அனுப்புங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தடைப்பட்ட காரியங்கள், பதில் வராத காரியங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது, கட்டளை வெளிப்பட்டு விட்டது. ஆனா ஏன் இன்னும் தடை? ஏன் என் வாழ்க்கையில தடை? இன்னைக்கு ஆண்டவர் தடைகளை முறித்து போடும்படி தூதனை அனுப்புகிறார். சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா! ஒவ்வொரு குடும்பங்களிலே அற்புதங்களை நீங்கள் காணும்படி கர்த்தர் தூதனை அனுப்ப போகிறார். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? தடைப்பட்ட ஜெபங்கள், தடைப்பட்ட விண்ணப்பங்கள் நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும். எந்த ஜெபத்துக்காக நீங்க ஜெபித்து அந்த பதிலுக்காக காத்திருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அப்பா, தடைகளை தகர்த்து தூதனை அனுப்பி சத்ருவின் கிரியைகளை அழித்து எங்களுக்கு பதில் வரட்டும் அப்பா. பல மாதங்களாக காத்திருக்கிறோம், நெடுங்காலமாக காத்திருக்கிறோம். நெடுங்காலமாக காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறதப்பா. விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமே, ஜீவ விருட்சம் போல இருக்குமே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறாங்களே, எவ்வளவு காலம் ஜெபித்து 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 அற்புதம் நடக்காமல் சோர்ந்து போய் இருக்கிறார்களே. உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி ஒரு தூதனை அனுப்புங்க தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுவதற்காக தூதனை அனுப்புவீராக, அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் கரங்களில் கிடைக்கும்படி, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்படி தூதனை அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எந்தெந்த சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா, ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. அந்த அற்புதம் அவர்கள் கரங்களில் கிடைக்க விடாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், வீடுகள் கட்டப்படட்டும், சொந்த வீட்டில் குடியிருப்பார்களாக. வாடகை வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி ஒரு விடுதலை உண்டாகட்டும். வேலை, நல்ல வேலை கிடைக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் உயர்வை கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். ப்ரமோஷனை கொடுங்க, இன்கிரிமெண்டை கொடுங்க. கடன் பிரச்சனை மாறட்டும். பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீரப்பா. அவர்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே, ஜெபிக்க தொடங்கின உடனே நீர் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? இன்னும் ஆண்டவரே, காத்திருக்கிறாங்களே, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும், சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. தூதனை அனுப்பி சுகத்தை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா. மனுஷீக கிரியைகள்
பிசாசின் கிரியைகள், தந்திர மந்திரங்கள், பெல்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. திருமண தடைகள் நொறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, துருக்கி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தூதனை அனுப்பி மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க, விடுவீங்க அப்பா. எந்தெந்த தேசத்தில் பட்டணத்தில் எல்லாம் பஞ்சம் இருக்குதோ ஆண்டவரே, வாதைகள் இருக்குதோ, அங்கெல்லாம் தூதனை அனுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.